ஹாய், இன்றைக்கு நான் இங்கே சொல்ல போகிறது WinTrader வெர்ஷன் 8 எப்படி யூஸ் பண்ணலான்னு தான். அதாவது அதோட ஃபீச்சர்ஸ், சாஃப்ட்வேரோட ஃபீச்சர்ஸ், எப்படி இந்த சார்ட் ஓப்பன் பண்ண வேணும், சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ண வேணும், இதெல்லாமே ப்ராப்பராக எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போது சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய விதம், சாஃப்ட்வேர் WinTrader 8ஓட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கு. அதில் சொல்லியிருக்கு சிக்னல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ண வேணும், கன்ஃபர்மேஷன் எப்படின்னு எல்லாமே அதில் இருக்கும். இப்போ இந்த சார்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணலாம், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லிடலாம். இதில் முதல்ல நமக்கு சார்ட்ஸ் ஓப்பன் பண்ண விதம் சொல்லிடலாம். இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது தான், எப்படி சார்ட்ஸ் ஓப்பன் பண்ண வேணும்னு நிறைய நம்ம சாதாரணமாக நம்ம யூஸ்வலாக சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் நம்ம கொடுக்கும். எப்படி அது சார்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய விதவும், சாஃப்ட்வேர் ஃபாலோ பண்ண வேண்டிய விதவும் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நம்ம டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கும். இருந்தாலும் இந்த வீடியோ கூட பார்த்தா கொஞ்சம் கூட ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சார்ட்டில் ஒன்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் சாஃப்ட்வேர் நம்ம WinTrader இந்த டெக்னிக்கல் பர்சன் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டெக்னிக்கல் பர்சன் டீம்விவர் இல்லை எனி டெஸ்க் வழியாக உங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிடும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் அதோட இது இருக்கும், அப்ளிகேஷன் டெஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் அதில் டபுள் கிளிக் கொடுத்தா WinTrader ஓப்பன் ஆகிடும். பாஸ்வேர்டு எல்லாமே இன்பில்ட்டாக இருக்குது தான், உங்களை எதுவும் அப்டேட் பண்ண வேண்டாம். நம்ம ஒன்ஸு செட்டப் எல்லாமே ஒன்ஸு பண்ணால் போதும், ஒன் டைம் மட்டும் பண்ணால் போதும். அப்புறம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஓப்பன் பண்ணும்போது இந்த செட்டப் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ இதில் சார்ட்ஸு நமக்கு எப்படி ஓப்பன் பண்ணலான்னு முதல்ல பார்க்கலாம். ஒன்ஸ் அது சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகியதுக்கப்புறம் முதல்ல மார்க்கெட் வாட்சுக்கு சிம்பிள்ஸை ஆட் பண்ண வேணும். நமக்கு தேவையான சிம்பிள்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைம் மட்டும் மார்க்கெட் வாட்சுக்கு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மார்க்கெட் வாட்சுக்கு ஆட் பண்ணதுக்கு ரெண்டு யூசேஜ் தான் இருக்குது. ஒன்று, சார்ட்டு மார்க்கெட் வாட்ச்லேருந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். இல்லாமல் இந்த மார்க்கெட் வாட்சில் இருக்கிற சிம்பிள்ஸ் தான் ஸ்கேனரில் வரும். ஸோ மார்க்கெட் வாட்சுக்கு நமக்கு எவ்வளோ சார்ட்ஸ் தேவையா பிலோ 100 ஆட் பண்ணது தான் சேஃபாக இருக்கும். ஸோ தேவையான சார்ட்ஸு சிம்பிள்ஸு இந்த மார்க்கெட் வாட்சுக்கு முதல்ல ஆட் பண்ணி வச்சா அது எல்லாமே ஸ்கேனரில் வரும். ஸோ ஸ்கேனர் உங்களுக்கு தெரியும், ஸ்கேனர் இருந்து அதே ஸ்கேனர் மார்க்கெட் வாட்சில் இருக்கிறது தான் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ எது பை பொசிஷனில் போகுது, எது செல் பொசிஷனில் போகுதுன்னு ஸ்கேனர் அலர்ட் தருது. ஸ்கேனரில் இப்போ ஈஸியாக நமக்கு சார்ட் ஓப்பன் பண்ணதுக்கு ஸ்கேனர்லேருந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு சிம்பிளில் நம்ம இந்த WinTrader ஸ்கேனர் 1.2 செலக்ட் பண்ணி வச்சுட்டுன்னு வை, அதுலேருந்து நமக்கு ஈஸியாக அது சார்ட் ஓப்பன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயிலோட சார்ட் இருக்குது, டைரெக்டாக போனேன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, க்ரூட் ஆயிலோட நேராக ஒரு பாக்ஸ் இருக்குது ஆரோ வச்சு, அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணால் போதும், டைரெக்டாக அந்த க்ரூடோட சார்ட்டுக்கு போகும். ஸோ அது சார்ட்டுக்கு போயதுக்கப்புறம் நமக்கு சார்ட் ஆட் ஆகிதுக்கப்புறம் நமக்கு அது ஜஸ்ட் ஒரு ஒன் வே. நெக்ஸ்ட்டு டைரெக்டு இது ஸ்கேனர் வழி இல்லாமல் டைரெக்டாக சார்ட் ஓப்பன் பண்ண விதம். இப்போ க்ரூட் ஆயில் சார்ட்டாக இருந்தால் க்ரூட் ஆயிலில் ரைட் கிளிக் பண்ணி சார்ட் விண்டோ எடுக்க வேணும். சார்ட் விண்டோ எடுக்கும்போது இதே மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதிலிருந்து நம்ம WinTrader வெர்ஷன் 8ன்னு இருக்குது தான் நம்ம டெம்ப்ளேட், லேட்டஸ்ட் வெர்ஷன். நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, ஓல்டு வெர்ஷன் எல்லாமே அதில் இருக்கும். இதுலேருந்து 8.1 சொல்லி லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேணும். இது எடுக்கும்போது 1 hour சார்ட்டு தான் வரும். 1 hour பொசிஷனல் ட்ரேடிங்கு தான், அது 5 minutes தான் மாற்றி செலக்ட் பண்ணால் போதும். 5 minutes செலக்ட் பண்ணும்போது 5 minutes சார்ட் வரும். இதுதான் க்ரூட் ஆயிலோட 5 minutes சார்ட். ஸோ இதில் சார்ட்டை எப்படி ஃபாலோ பண்ண வேணும்னு நான் இது சொல்லிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ க்ரூடு நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா 1 by 1 ஒவ்வொரு சார்ட்டும் ஆட் பண்ண சார்ட்ஸ் எல்லாமே கீழே வரும். இந்த கீழே வர சார்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. இதில் நமக்கு தேவையான டைம் ஃப்ரேம் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்தா போதும். டெம்ப்ளேட்டும் டைம் ஃப்ரேமும் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஆட் ஆகிதுக்கப்புறம். அப்புறம் இது சிம்பிள்ஸ் நம்ம அந்த சிக்னல்ஸோட இது பார்க்குறதுக்கு எவ்வளோ போயிருக்கு அந்த சிக்னல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக இந்த க்ரோஷேர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் க்ரோஷேர் விண்டோ. க்ரோஷேரில் கிளிக் பண்ணிட்டேன்னா க்ரோஷேர் ஒரு லைன் மாதிரி வரும். இந்த லைன்லேருந்து இப்போ இங்கே பாருங்கள், இந்த பை சிக்னல் இந்த கேண்டிலுக்கு வந்துச்சு, அதோட நெக்ஸ்ட்டு கேண்டில் இங்கே அது வந்துருச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த கேண்டில் என்ன ப்ரைஸு, இந்த பொசிஷனில் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு எல்லாமே இங்கே பாருங்கள் 3790 சொல்லி இங்கே காட்டியிருக்கு. ஸோ இந்த பொசிஷன் நமக்கு இங்கே தெரியும், அது எவ்வளோ ஹைக்கு இப்போ போயிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள் 3786 பை பண்ண சொன்னது 3827 வரை போயிருக்கு. இப்போ கரண்ட்லி 32 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. கரண்ட் பொசிஷன் அதாவது 3818 இருக்குது, கரண்ட் பொசிஷனில் 33 பாயிண்ட் ப்ராஃபிட் நிற்குது. அது ஹைலுக்கு போயது எவ்வளோன்னு நமக்கு இது வச்சு பார்க்கலாம், இந்த க்ரோஷேர் வச்சு பார்க்கலாம்.
அப்புறம் இட்ஸ் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணதுக்கு தான் இது ஷார்ட் கீ இது தான், அதாவது டைம் ஃப்ரேமோட ஷார்ட் கீ இது இங்கே இருக்குது. இது எல்லாமே ஆட்டோ ஸ்க்ரோல், அதாவது சார்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் பண்ணுது, மூவ்மெண்ட்ஸுக்கு ஒப்பம் ஸ்க்ரோல் பண்ணதுக்காக இது இந்த டிக் அன்டிக் பண்ணிட்டேன். இங்கே ஒரு செலெக்ஷன் இருக்குது, இது அன்டிக் பண்ணிட்டேன்னா நமக்கு பேக் டெஸ்ட் பண்ணிடலாம். இல்லை இது டிக்கில் இருந்து பேக் டெஸ்ட் பண்ணால் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட்ஸ் வரும்போது அது ஃப்ரெண்டுக்கு வரும். ஸோ இது அன்டிக் பண்ணிவிட்டு பேக் டெஸ்ட் பண்ணது தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு பார்க்கலாம். அப்புறம் இது கிளிக் கொடுத்தா போதும். ஸோ இது டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணதுக்கு ஷார்ட் கீ. இது மற்றது எல்லாமே இன்பில்ட்டாக இருக்குது தான், வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் சார்ட் ஓப்பன் பண்ண விதம் தான் மெயினாக இருக்குது. சரி, ரைட் கிளிக் பண்ணி சார்ட் விண்டோ கொடுத்து டைம் ஃப்ரேமில் 5 minutes செலக்ட் பண்ணி டெம்ப்ளேட்டில் WinTrader 8 கொடுத்தா போதும். அப்புறம் சிக்னல்ஸு ஃபாலோ பண்ண விதம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். பை சிக்னல் ஒரு செல் சிக்னல் வந்தால் கீழே கன்ஃபர்மேஷன் பார்க்க வேணும். பை வந்துட்டேன்னா கீழே க்ரீனாக இருக்க வேணும், ப்ரைஸ் இன் பை ஜோன் வந்து இங்கே வர வேணும். சேம் செல் வந்துட்டேன்னா கீழே ரெட்டாக இருக்க வேணும், ப்ரைஸ் இன் செல் ஜோன் வந்து இருக்க வேணும். இந்த பை ஒரு செல் பண்ண வேண்டிய ப்ரைஸு மேலே காட்டு. இங்கே பாருங்கள், பை இப்போ வந்திருக்குது 3786. இதோட டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் 3794, 3801, 3808. இப்போ இங்கே பாருங்கள் 3808 தான் ஃபஸ்ட்டு தேர்ட் டார்கெட் இருந்தால் அதுக்கும் மேலே போயிடுச்சு. ஸோ இது டார்கெட்டுக்கு மேலே போகும்போது இப்போ டார்கெட் எல்லாமே ஹிட் ஆகி அதுக்கப்புறம் மேலேக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருந்தால் ரீஎன்ட்ரி சஜஷன் கிடைக்கும் நமக்கு. இங்கே இப்போ வெயிட்டில் இருக்குது, இன்னும் அப்புக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருந்தால் ரீஎன்ட்ரி ப்ரைஸ் வரும், அதுக்கு டார்கெட்டும் செப்பரேட்டாக தரும். இப்போ ஒவ்வொரு டார்கெட் ஹிட் ஆகும்போதும் டார்கெட் ஸ்டேட்டஸ் இங்கே காட்டும். டார்கெட் 1 2 3 ஹிட்னு சொல்லி இங்கே காட்டும். கரண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்டில் நிற்குதுன்னு இங்கே காட்டி தரும். இந்த சிக்னல் வந்த டைமு அண்ட் அதோட டேட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிடும். ஸோ எல்லா ஃபீச்சரும் இதை ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கலாம், வேறு எதுவும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே அது அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். ஜஸ்ட்டு டார்கெட் பெட்டராக வந்து ஒரு ஃபஸ்ட் ஒரு செகண்ட் டார்கெட்டில் எக்ஸிட் பண்ணது தான் சேஃபு. செகண்ட் டார்கெட்டுக்கு அப்புறம் அப்புக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருந்தால் ரீஎன்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ரீஎன்ட்ரி எடுத்து வெளியே வந்துடலாம். ஸோ ஃபீச்சரு மேஜராக இருக்குன்னு இவ்வளோ தான். சார்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய விதம் எல்லாமே இப்படி தான். ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு லைவ் மார்க்கெட் டெமோ பார்க்க வேணும்னா அது பார்க்கலாம், நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி தரும். அதில் உங்களுக்கு என்ன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிடலாம். 9061308080 தான் என் மொபைல் நம்பரு. அதே நம்பரு தான் வாட்ஸ்அப்பும். அதில் வாட்ஸ்அப் த்ரூவும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நம்ம வெப்சைட்டில் www.wintrader.in or www.wintradersoft.com ரெண்டும் நம்ம வெப்சைட்டு தான். நம்ம சைட்டு வழியும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிடலாம். காண்டாக்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைன் சாட் ஃபெசிலிட்டி இருக்குது, அது வழியும் காண்டாக்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம டெக்னிக்கல் பேர்சன் உங்கள் சிஸ்டம் கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிடும். பேமெண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நமக்கு இருக்குன்னா ப்ரைஸும் அது ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது வந்து அதுவும் அப்டேட் பண்ணிவிடும். டைரெக்டாக நம்ம காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மற்ற என்ன டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஜஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ. ஓகே, பாய்.